ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்த போது ஒரு காரியம் என்னோடு கூட தனிப்பட்ட முறையில் எனக்கென்று கேட்ட மாதிரி ஒரு கேள்வியாக இருந்தது. அதை தான் இன்றைக்கி உங்களோடையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அப்படின்னு இருக்கு. இந்த வசனத்திலிருந்து தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க சொன்னீங்கப்பா, அதில் நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீங்க. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அந்த நித்திய ஜீவ வசனங்கள் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறை நாங்கள் ஆராயும் போதும் எங்களுக்கு தேவையானவைகளை அதில் தந்து எங்களை போஷிக்கிறீர் ஆண்டவரே. இன்றும் நாங்கள் ஆண்டவரே தியானிக்கிற அந்த வசனத்தை எங்களுக்கு எடுத்து ஆவியானவர் போதிப்பீராக. நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களுக்கு சொல்லித் தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது தனிப்பட்ட முறையில் என்னை பார்த்து ஒரு கேள்வி, இந்த வசனம் என்னை கேட்ட மாதிரி இருந்துச்சு. உன் குடும்பத்தை நீ நடத்த அறியாதிருந்தால் ஒரு சபையை நடத்துவதற்கு, சபைனா நான் இப்போது எனக்கு சபை கிடையாது, ஆனால் 5 வகையான ஊழியம் சேர்ந்தது தான் சபை என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது எபேசியருக்கு எழுதும்போது. அந்த 5 வகையான ஊழியத்தில் நம்ம ஏதோ ஒரு ஊழியத்தில் இருக்கிறோம். போதக ஊழியமோ சுவிசேஷ ஊழியமோ ஏதோ ஒரு ஊழியத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஊழியம் செய்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, இன்றைக்கி விசுவாசிக்கிட்ட கூட ஒரு வார்த்தை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், நாடு சரியில்லை, இன்றைக்கி உலகம் சரியில்லை, இன்றைக்கி குடும்பமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்க எது மேலே ஒரு பழிய போகிறாங்க அப்படின்னா, சபை சரியில்லை, சபை ஒழுங்காக இருந்தால் தாங்க குடும்பம் ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த வசனத்தை பாருங்கள், ஆப்போசிட்டாக இருக்குது. குடும்பம் ஒழுங்காக இருந்தால் தான் சபை ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு இருக்குது. இது வெறும் ஊழியக்காரனை மட்டும் குறிக்கிறதான வார்த்தையை நம்ம எடுத்துக்க முடியாது. ஊழியக்காரனும் விசுவாசியாக இருந்து தான் ஊழியக்காரரை மாறி இருக்கிறார். இன்றைக்கி விசுவாசிகள் நாம் நாளைக்கு ஊழியக்காரரை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை விசாரிக்கக்கூடியதான ஒரு மனப்பக்குவம், ஒரு குடும்பமும் சபையும் ஒன்று அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பல இடங்களில் வேதம் அதை உறுதிப்படுத்துது. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனானவன் குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறான் அப்படின்னு இருக்கிறது. சபை சரீரமாக இருக்கிறது, மனைவியானவள் சரீரமாக இருக்கிறாள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை நடத்த அறியாது இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஒரு சபையை நடத்த முடியும்? நம்ம இதை பொதுவாக வச்சுக்கலாம். ஒரு குடும்பத்தை நடத்த அறியாது இருக்கிற மனுஷன் எப்படி ஒரு ஊழியத்தை நடத்த முடியும் அப்படின்னா, குடும்பத்தை நடத்தவும் தெரியணும், ஊழியத்தையும் நடத்த தெரியணும். குடும்பத்தை நடத்த தெரியாதவனுக்கு ஊழியத்தையும் நடத்த தெரியாது. இன்றைக்கி நாம் பழியை தூக்கி வெறும் சபை மேலே ஊழியக்காரங்க மேலே போட்டுடுறோம். எங்களுக்கு சரியாக இல்லை, அவங்களும் அதை கரெக்டாக நடத்தணும், நமக்கு சரியாக போதிக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம் எப்படி நடக்கணும்? இப்போது இதனை கொஞ்சம் ஆவிக்குரிய விதத்தில் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்களேன். நீங்கள் வெறும் ஊழியம் மட்டும் பார்க்காதீங்க. ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறீங்க, இல்லைனா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஒரு குடும்பத்தை ஒழுங்காக நடத்த முடியாதவங்க பிஸ்னஸை எப்படி ஒழுங்காக நடத்துவீங்க அப்படின்னு கேட்டால், நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஃபேமிலி லைஃப் ஃபெயிலியராக இருக்குது, பிஸ்னஸ் பக்கா, அவங்க பிஸ்னஸில் சாதிக்கிறாங்க. ஏன் இன்னும் ஊழியக்காரங்களை கூட பாருங்கள், அவங்களுடைய ஊழிய வாழ்க்கை நல்லா சக்ஸஸாக இருக்குது, ஊழியம் நல்லா விருத்தியாகிட்டே போகுது, ஆனால் குடும்பம் ஃபெயிலியராக இருக்குது. இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு கேள்வி. இது இப்போது கடைசி காலத்தில் பார்க்கும்போது நிறைய ஊழியர்களுடைய குடும்பங்களில், ஆவிக்குரிய குடும்பங்களில், அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கி கடைசி காலத்தில் இந்த பிசாசு அப்படின்னு நம்ம பழியை தூக்கி பிசாசு மேலே போட்டாலும் நிறைய ஆவிக்குரிய குடும்பங்களில் பிரச்சனை, நிறைய ஊழியக்காரன் குடும்பங்களில் பிரச்சனை, சமாதானம் கிடையாது. ஆனால் மினிஸ்ட்ரி ஒரு பக்கம் நடக்குது, பிஸ்னஸ் ஒரு பக்கம் நடக்குது, எல்லாம் வெளியே கரெக்டாக நடக்குது. ஆனால் குடும்பத்துக்குள்ளே வந்தால் அந்த சக்ஸஸ் இருக்குதா? இன்னும் சொல்லப்போனால் வெளியே இருக்கிற சக்ஸஸை அனுபவிக்க முடியாதபடி குடும்ப பிரச்சனை. வெளியே எவ்வளோ பெரிய சக்ஸஸ், பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரிலையாக இருக்கட்டும், ஆனால் குடும்பத்துக்குள்ளே உட்காந்து அனுபவிக்க முடியாது. ஏன்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அதை கொண்டு வந்து இங்கே அனுபவிக்க முடியாத அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள். இது என்ன நடக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம இன்றைக்கி வேத வசனத்துலேருந்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நான் இதில் முதலாவது நான் எடுக்கும்போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது, ஃபஸ்ட்டு குடும்பம் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதாம் தான். ஆதாம் ஏவாளுடைய குடும்பம். ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அவனுக்கு 2 வேலையை கொடுத்தார். ஒன்று ஊழியத்தை கொடுத்தார், இன்னொன்று வெளியே ஒரு வேலையும் கொடுத்தார். என்ன அப்படின்னு கேட்டால், முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இது ஒரு வேலை.
பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஏற்கனவே அவனுக்கு இன்னொரு வேலையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம், மிருக ஜீவன்கள் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் அப்படின்னு இருக்கு. இது பூமியை கீழ்ப்படுத்தி ஆளக்கூடியது. 28வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று தோட்டத்தை பண்படுத்தவும் காவல் செய்யவும், இது அவனுக்கு ஒரு வேலை. இன்னொரு வேலை பூமியை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்யணும். இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கலாமே, ராஜாக்களும் ஆசாரியருமாய், ஏன்னா அதான் அழைப்பு, மெல்கிசேதேக்கின் முறைமை தான் அழைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தோட்டத்துக்குள்ள வேலை செய்யறது ஆசாரிய ஊழியம். அது குடும்பம், ஒரு சபை, ஒரு ஃபேமிலி, அதை பண்படுத்தவும் காக்கவும். அதே நேரத்தில் ராஜா ஊழியம், அது என்ன, கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்யறது. இது ரெண்டுமே இவன் கையில் இருக்கு. இந்த ரெண்டு ஊழியம் தான் இன்னைக்கு நம்ம எல்லார் கையிலையுமே இருக்கு. இப்போ நம்ம எல்லாம் ராஜாக்களும் ஆசாரியருமா அழைக்கப்பட்டோன்னு சொல்றோம். ராஜாக்களும் ஆசாரியருமா, நான் முதல்ல நீங்க யாரு? உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ஆசாரியர். கணவன் தான் ஆசாரியர், மனைவி தான் சபை. அந்த சபைக்கு அவர் ஆசாரியராக இருக்கிறார். பிள்ளைகள் தான் அவர்கள் பெற்றெடுக்கிற ஆத்துமாக்கள். இது ஃபர்ஸ்ட், இதுதான் சர்ச். அப்படி இருக்கும்போது வெளியே பார்க்குற வேலை இருக்கு இல்லையா, வெளியே போய் நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அது ராஜா ஊழியம். அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்றது. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. எல்லா ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எப்படியாவது வாழ்நாளில் ஒரு வீடு வாங்கிடணும், ஒரு வீடு கட்டிடணும், ஒரு இடம் வாங்கிடணும். நான் சொல்கிறது உலக பிரகாரமாய் சராசரியாய் சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்க ஒரு எண்ணம். அப்போ அது பூமியை கீழ்ப்படுத்துகிறதுக்கு சமானம். எனக்கு கீழே ஒரு பூமி எனக்கு இருக்குது, ஒரு அடி எனக்கு இருக்குது. அதாவது அது 2000 ஸ்கொயர் ஃபீட்டோ, 4000 ஸ்கொயர் ஃபீட்டோ, 10,000 ஸ்கொயர் ஃபீட்டோ, அது ஒரு ஏக்கரோ, வாட் எவர் இட் இஸ், அது பூமியை கீழ்ப்படுத்தி அதை எப்படியாவது வாங்கணும். அது ஒரு தாட். அட் த சேம் டைம் குடும்பத்தை ஒழுங்காக நடத்தணும். இப்போ ரெண்டுமே கரெக்டாக பண்ணணும். தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் சபையை எப்படி விசாரிப்பான்? தோட்டத்தை பாதுகாக்காதவன் எப்படி பூமியை கீழ்ப்படுத்த முடியும்? இன்னைக்கு நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் வெளியே சக்சஸ், எது வெளியே சக்சஸ்? பூமியை கீழ்ப்படுத்துறதுல சக்சஸ். நான் இப்போ ஊழியக்காரங்களை சொல்கிறேன், ஊழியத்தில் சக்சஸ், போய் ஆத்தும ஆதாயம் பண்ணுறதுல சக்சஸ், பல சபைகளை ஸ்தாபிக்கிறதுல சக்சஸ், பல இடங்களில் தங்களுடைய சுவிசேஷ ஊழியங்களுடைய ஆஃபீஸை ஸ்தாபிக்கிறதுல சக்சஸ். பட் வாட் அபவுட் த ஃபேமிலி? நம்முடைய சொந்த குடும்பம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு சொந்த சபை எப்படி இருக்கிறது? தன் சபைக்கு ஒரு 5000 பேர், 10,000 பேர் அல்லது 500 பேர், 1000 பேர் வர சபையாக இருக்கட்டும், அதற்கு தலைமையில் இருக்கிறோம். நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கு? அதுதானே ரொம்ப முக்கியம். முதல் அங்கிருந்துல ஆரம்பிக்குது. அதைத்தான் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த முதல் குடும்பம் அல்லது முதல் சபை, ஆதாமையும் ஏவாளையும் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அப்படி எடுக்கும்போது அவங்க பழம் சாப்பிட்டாங்க, வீழ்ச்சி அடைஞ்சாங்க, தோட்டத்தை விட்டு வெளியே போனாங்க. இதுதான் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடியதான ஒரு மிக முக்கியமான விஷயம். நன்றாய் கவனியுங்கள். வீழ்ச்சி என்பது ஒரே நாளில் சடுதியாய் வராது. சடுதியாக டக்குன்னு ஒரு பாவம் ஒரு மனுஷனை வீழ்த்தாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அது வேரூன்றி அது என்ன செய்யணும்னா அது உங்களை வீழ்த்தும். அந்த ஒரு எண்ணமோ அந்த ஒரு பாவத்துக்குரியதான விதையோ என்றைக்கோ ஒரு நாள் விழுந்திருக்கும். அது என்றைக்கோ ஒரு நாள் கிரியை செய்யும். நம்ம யார் ஒருத்தனுமே சடனாக பாவத்தில் விழ முடியாது. அதுக்கான ஆயத்தம் அதான், அவனவன் தன் சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு சிக்குண்டு, அது ஏற்கனவே அவனுக்குள்ள இருக்கு. இப்போ இயேசு சொல்றாரு, உலகத்தின் அதிபதியான இடத்துல வருகிறான், அவனுக்கு இடத்துல ஒன்றும் இல்லை. அப்போ இயேசுவை பிடிக்க முடியாது. ஆனால் நமக்கிட்ட கொஞ்சம் காரியங்கள்லாம் இருக்கு. அதை தான் பிசாசு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறான். வந்த உடனே முதல் நாளே உங்களை வீழ்த்துறது இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவங்களை அனுப்பி அனுப்பி ஒரு நாள் வெளியரங்கமாய் நாம் பாவம் செய்கிற காரியங்கள் தெரிய வருகிறது. அப்படின்னா வீழ்ச்சி என்பது முதல் நாள் வருகிறது இல்லை, அதற்கான ஆயத்தத்தை ஏற்கனவே நடக்குது. இப்போ ஆதாம் குடும்பத்தினுடைய வீழ்ச்சி, ஆதாம் சபையினுடைய வீழ்ச்சி, பழம் சாப்பிட்டது அவங்க செஞ்ச பாவம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்கு முன்பதாகவே ஆதாமுக்கிட்ட இருந்தக்கூடியதான சில காரியங்கள், அதுதான் அங்கே இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. இப்போ ஆண்டவர் எப்பவுமே ஒரு சோதனையை அனுமதிக்கும் போது, பிசாசு தோட்டத்துக்குள்ள வருது, ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவரே கேட்குறாரு பாருங்களேன், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? 2 பேர் தான் படைச்சிருக்கிறாரு, மூணாவதா ஒரு ஆள் உனக்கு எவன் சொன்னான்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தன் சொன்னான்றது அவருக்கு தெரியுது. அவருக்கு நல்லா தெரியும் இந்த சோதனை அனுமதிக்கப்படுவது. கர்த்தருக்கு தெரியாமல் ஒரு சோதனை வராது. யோபுவின் புஸ்தகத்திலிருந்து நம்ம பார்க்குறோம், கர்த்தர்கிட்ட அனுமதி இல்லாமல் ஒரு சோதனை வரவே வராது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சோதனைக்கு முன்பாக, இந்த சோதனை வருவதற்கு முன்பாக கர்த்தர் எப்பவுமே பலப்படுத்திட்டு தான் சோதனையை அனுப்புவார். பலப்படுத்தாமல் சோதனையை அனுப்பவே மாட்டார். முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சபையை பலப்படுத்துவார். சபையை பலப்படுத்திட்டு அதுக்கு பிறகுதான்
மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வருவதற்கு அனுமதி கொடுப்பார். ஏன்? இங்க வசனத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்றதுக்கான சோதனை அது. அவங்கள எந்த விதமான ஆயத்தமும் இல்லாமல் திடீர்னு ஒரு சோதனை வரவே வராது. அப்படிதான் ஆதாமுக்கும் திடீர்னு அவன் பழம் சாப்பிட வரல. கர்த்தர் அவனுக்கு முன்பதாகவே கட்டளை கொடுக்கிறார். அவன் செய்ய வேண்டிய வேலைகள் பிரமாணங்களை கொடுக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டா, அதுதான் அந்த 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தோட்டத்தை பண்படுத்து. இதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் வேலை. தோட்டத்தை பண்படுத்துறதுனா என்ன? ஒரு சபையை முதலாக ஒரு ஊழியத்தை நீங்கள் சோதனை வருவதற்கு முன்பதாக பண்படுத்தி ரெடி பண்ணி வைக்கணும். அந்த பண்படுத்துறதுனா என்னன்னா, அதை உள்ள காரியங்கள் எல்லாம் சரி பண்ணி அதை கனி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரெடி பண்றதுக்கு பேர் தான் பண்படுத்துதல். எந்த ஒரு சோதனைக்கு முன்னாடியும் ஆண்டவர் பண்படுத்த சொல்றாரு. நீ பண்படுத்தி வை, சோதனை வரும்போது அது விழாமல் இருக்கும். இப்போ இந்த தோட்டத்தை பண்படுத்தி இருந்தார்னா என்னுடைய விசுவாசம், இப்போ பிசாசு சோதிக்க வரும்பொழுது அந்த தோட்டம், அந்த சபை, அந்த ஏவாள் பண்படுத்தப்பட்டிருந்தா. ஏன்னா இந்த கட்டளை ஆதாமுக்கு தான் கொடுக்கப்பட்டது, ஏவாளுக்கு கொடுக்கப்பட. ஏன்னா இது கொடுக்கும் போது ஏவாள் இல்லை. ஆனால் ஏவாளுக்கு தெரிகிறது. பின்னாடி ஏவாள் சொல்றாங்க, எங்களை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாருன்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த வசனத்தை அவர் கொடுத்துட்டார். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டதான வசனத்தை அவர் ஏவாளுக்கும் சொல்லிட்டார். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாருமா அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும் பொழுது அந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. தோட்டத்தை பண்படுத்தணும்னா என்ன? இப்போ நம்ம குடும்பத்தையும் அதில் வச்சுக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக இருக்குது, ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பமாக இருக்குது. அந்த குடும்பத்தை முதலில் பண்படுத்த வேண்டியது அவனுடைய பொறுப்பு. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரனுடைய குடும்பத்தினுடைய வீழ்ச்சி, நிறைய ஆவிக்குரிய குடும்பத்தில் வீழ்ச்சி. அதான் நான் ஆச்சரியமாய் சொல்லுவேன். சில இடங்களில் போகும்போது புறஜாதியாருக்குள்ளே இருக்கக்கூடிய குடும்ப ஒத்துமை கூட, அந்த குடும்ப அந்யோன்யம், அந்த கூட்டு குடும்பத்தினுடைய சுபாவங்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்களில் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னைக்கு கணவன் மனைவிக்கு நடுவில் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னைக்கு மாமியார் மருமகளுக்குள்ள குறைஞ்சிக்கிட்டே வருது. காரணம் என்ன? புறஜாதியாருக்குள் காணப்படுகிற நல்ல விசேஷங்கள் கூட இன்னைக்கு ஆவிக்குரியவர்களுக்குள்ளே குறைந்து கொண்டே வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் ஏற்கனவே தோட்டத்தை கொடுத்து எல்லாம் செஞ்சு இதை பண்படுத்து. ஃபர்ஸ்ட் அதை நீ செட்டில் பண்ணு, கரெக்ட் பண்ணு அப்படிங்கிறார். பண்படுத்துதல் என்றால் என்ன? ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2வது வசனத்தில் பண்படுத்துகிற ப்ரொசீஜரை கர்த்தர் சொல்றார். அழகா அந்த இடத்துல சொல்லுவார். ஏசாயா 5:1-2, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அவர் அதை வேலி அடைத்து. முதலாவது பண்படுத்தோடைய சுபாவம் என்ன? அதை வேலி அடைக்க வேண்டும். 2வது அதில் உள்ள கற்களை பொறுக்கி, நான் ஒன்றொன்றாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதலாவது வேலி அடைக்கணும். வேலி என்பது என்ன? ஒரு விதமான பாதுகாப்பு. இந்த வேலி அடைக்கிற பொறுப்பு நேசருக்கு இருக்கிறது. அதாவது சபையை, அந்த தோட்டத்தை யார் காவல் காக்கிறாரோ அவருக்கு இருக்கிறது. அந்த செழிப்பான தோட்டத்தை வச்சிருக்கிறவர் இப்போ ஆதாம் கையில் கண்ட்ரோலில் இருக்கு. அப்போ ஆதாம் என்ன பண்ணியிருக்கணும்? இதை வேலி அடைக்கணும். வேலி அடைச்சி, வேலி என்பது என்ன? எந்த ஒரு மிருகமும் உள்ளே வராமல் பாதுகாக்கிறது தான் வேலி. அதான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் பாருங்கள், ஆதாம் இதில் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்படி சொல்கிறோம்? 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது, காட்டு மிருகங்களை பார்க்கிலும். தோட்டத்துக்குள்ளே இருக்கிற மிருகம் காட்டு மிருகம் இல்லை, நாட்டு மிருகம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் கர்த்தர் நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் உண்டாக்கினார். உண்டாக்கும் போதே அப்போ தோட்டத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாம் நம்ம சொல்கிறோம் டொமஸ்டிக் அனிமல், வைல்டு அனிமல்னு சொல்கிற மாதிரி தோட்டத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாம் நாட்டு மிருகம், டொமஸ்டிக் அனிமல். அப்படியே வெளியே இருக்கிறது எல்லாமே காட்டு மிருகம், வைல்டு அனிமல்ஸ். இது ரெண்டுத்தையும் ஆண்டவர் பிரித்து வச்சிருக்கிறார். இப்போ இது நடுவில் ஒரு தோட்டத்தை கொடுத்துருக்கிறார். அந்த தோட்டத்தை சுற்றி முதல்ல பண்படுத்துறோடைய வேலை என்ன? ஃபஸ்ட்டு அதை சுற்றி வேலி அடைக்கணும், அதை காவல் காக்கணும். அதான் ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம அதை செய்கிறோமா? பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்னு 2 வேலை இருக்குது. இப்போ அதை சுற்றி முதல்ல வேலி அடைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஆதாமுடைய பொறுப்பு. அதை முழுக்க அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுருந்துருக்கணும். எதுவும் வெளியே இருந்து உள்ளே வராமல் பாதுகாக்க வேண்டியது ஆதாமுடைய பொறுப்பு. இப்போது காட்டு மிருகம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காட்டு மிருகம் உள்ளே வருவதற்கு ஒரு வழி இருக்கிறது, அது சபைக்குள்ளே உள்ளே நுழைவதற்கு ஒரு வழி இருக்கிறது, அது குடும்பத்துக்குள் வருவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அதான் நான் சொல்லுவேன், யாரை வீட்டுக்குள்ளே விடணும், எது சபைக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத நாம தான் வேலி அடைக்கணும். ஒரு ஊழியக்காரனுடைய பொறுப்பு என்ன? ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அவங்க கையில் கொடுக்கும்போது எது உள்ளே வரணும், எது உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத கர்த்தர் நிர்ணயம் பண்ண சொல்கிறார். இப்போது விசுவாசிகள் எல்லாரும் வருவாங்க, அதில் எந்த மாற்று. அப்படின்னா சபைக்கு பாவிகளாக வரக்கூடாதா? சபை என்பது பாவிகள் வருகிற இடம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாவி தான் வருவான்.
நாம் இன்னைக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். பாவிகள் தான் சபைக்கு வரணும். வந்தால் தான் நம்ம மனம் திரும்புவா. விசுவாசிகளும் வரணும், பாவியும் வரணும். அப்போ யார் வரக்கூடாது அப்படின்னா, தந்திரமுள்ள மிருகங்கள், கொடிதான ஓநாய்கள், அதை பற்றி தான் இருக்குது. மோசம் போக்குறது, கர்த்தர் உங்களுக்கு சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக செய்ய வைக்கிறதான கள்ள உபதேசங்களோ தந்திரங்களோ உள்ளே வராதபடிக்கு காவல் காக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஒரு ஊழியனுக்கு இருக்கிறது. குடும்பத்துக்குள் வராமல் பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஒரு கணவனுக்கு இருக்கிறது. நான் இன்னைக்கு ஊழியர்களை குறித்து அதிகம் பேசுவதை விட நான் குடும்பத்தை குறித்து அதிகமாக பேச விரும்புகிறேன். ஏன், இன்னைக்கு குடும்பங்கள் 2 வருஷம் ஆச்சு கொரோனாவில். இன்னைக்கு நம்ம சபைகளுக்கு போக முடியல, ஆன்லைனில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குடும்பம் இருக்கிறது. இப்போ இந்த ஆன்லைனில் வரக்கூடியதான செய்திகள், எப்படிப்பட்ட செய்திகள் உள்ளே வருது, யார் யாருடைய செய்திகள் வருது, நம்மளால் அதை பகுத்தறிஞ்சு பார்க்க முடியுதா, வரையறுக்க முடியுதா? ஒரு சபைக்குள்ளே நீங்கள் இருக்கும்பொழுது ஒரு ஊழியக்காரர் சபைக்குள்ளே எதை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோலை வச்சிருக்கிறார். பல நேரங்களில் ஊழியர்கள்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? சபைக்குள்ளே யாரை வேணாலும் ஏற்றிடுறாங்க. நான் அடிக்கடி சொல்வேன், இந்த புல்பீட்டுக்குள்ளே ஏற்றி நிற்க வைக்க பிரசங்கம் பண்ணக்கூடியதான அந்த அனுமதியை கர்த்தர் கொடுக்காமல் வேறு யார் கையிலையும் கொடுக்காதீங்க. நீங்களே பேசுங்க. 52 வாரமும் நீங்களே பேசுங்க. 365 நாள் நீங்களே பேசுங்க. அதுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை கெஸ்ட் ஸ்பீக்கரை கூப்பிடுறீங்க அப்படின்னா அவரை குறித்து நன்றாய் தெரிந்து, அவர் சத்தியத்துக்குள்ள இருக்கிறவர், அவர் கலைகளை விதைக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சா அவரை ஏற்றணும். இல்லைன்னா நீங்கள் ஏற்றக்கூடாது. ஏன், யாரோ சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, அவரை பற்றி இல்லை, பர்சனலாக உங்களுக்கு தெரியணும். அதை விட முக்கியம், நீங்கள் அந்த ஊழியக்காரோட பேசும்போது உங்களுடைய ஆவியில் ஒரு உணர்வு வரும். ஆவிகளை பகுத்தறிதல்னு பேர். அந்த ஆவிகளை பகுத்தறிகிறதான அறிவு வரணும். அது வந்து கர்த்தர் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் புல்பிட்டில் ஏற்றணும். எல்லாரையும் ஏற்றக்கூடாது. ஏற்றிட்டு கலைகளை விதைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கலையை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நிறைய சபைகளுடைய பிரச்சனை அதுதான். கலைகளை ஏற்றிடுறாங்க. நீங்கள் உட்காந்து தியானிங்க, நீங்கள் கர்த்தர்கிட்ட வசனத்தை கேளுங்க, நீங்கள் பேசுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சபையை கொடுத்துருக்கிறார். அந்த ஆடுகள் உங்கள் சத்தத்துக்கு கேட்கும், உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். மேய்ப்பன் சத்தத்துக்கு ஆடுகள் செவி கொடுக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம பல நேரங்களில் என்ன செய்கிறோம்? ஏன்னா இப்போ என்னுடைய ஊழியங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட். நான் எல்லாரையும் நான் உடனே சபையை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. எவாஞ்சலிஸ்ட். எனக்கு ஆண்டவர் வந்து சபையில் போய் பேச சொல்லி எனக்கு கொடுத்துருக்கிறார். கூப்பிட்டு சில சபைகளில் கூப்பிட்டு என்னை பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தும் போது பல நேரங்களில் என்னோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்களை நான் வந்து அடுத்த லெவலுக்கு அவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களை பயன்படுத்த விரும்புவேன். பல நேரங்களில் கர்த்தர் தடுப்பார், சில நேரங்களில் கர்த்தர் அனுமதி கொடுப்பார். அப்படி கர்த்தர் தடுக்கும் போது அதை நிறுத்திடணும். ஏன்னா அந்த இடத்துல அந்த வசனம் போகக்கூடாது, அல்லது அந்த ஊழியருடைய வசனம் அவர்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு கர்த்தர் ஏதோ ஒரு உணர்வில் தான் நமக்கு உணர்த்துறாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்லும் போது அதுக்கு கீழ்ப்படியணும். நான் என்ன செய்யக்கூடாது? சரி இவங்கெல்லாம் பேசட்டும், நம்ம உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்துருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சா நான் மிருகம் உள்ளே வருவதற்கு இடம் கொடுக்குறேன்னு அர்த்தம். கர்த்தர் எனக்கு கொடுக்குற சால்வையை நானாக வேறு யார் கையிலையும் கொடுக்கக்கூடாது, நானாக கொண்டு போய் யார் கையிலையும் போடக்கூடாது. கர்த்தர் போட சொன்னால் ஒழிய உடன் இருக்கிற ஊழியர்களை பயன்படுத்துவது அவசியம். அவங்களை உருவாக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது கர்த்தருடைய அனுமதியோடு கூட நடைபெறணும். இன்னைக்கு சபைகளுக்குள்ளே அப்படிப்பட்டவர்களை ஏற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. யார் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு ஏற்றாதீங்க. அதுவும் இந்த கடைசி காலத்தில் கள்ள உபதேசம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் நினையாத அளவில், அதான் நான் சொல்லுவேன், ஒரு காலத்தில் இந்த செழிப்பின் உபதேசம், ப்ராஸ்பரிட்டி டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் மறைமுகமாக சபைக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை தேடி கண்டுபிடிச்சி ஊழியர்கள் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டைரெக்டாகவே நாங்கள் கிரேஸ் ஊழியக்காரங்க தான், நாங்கள் அப்படி தான் பேசுவோன்னே டைரெக்டாக வரவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ வெளிப்படையாக வர தொடங்கிருச்சு இப்படிப்பட்ட உபதேசங்கள். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட குடும்பத்துக்குள்ளே நாம் வருகிறோம். குடும்பம் ஏன் வீழ்ச்சி அடைகிறது? அதை காவல் காக்கும், வேலி அடைக்க வேண்டிய பொறுப்பு குடும்பத்தில் இருக்குது. இன்றைக்கி ஆன்லைனில் நிறைய செய்திகள் வருது. இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆசாரியனாகிய கணவன்மார் நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கி குடும்பத்தை நம்ம எப்படி நடத்துகிறோம்? நீங்கள் ராஜா ஊழியம் பார்க்குறீங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வதற்கு ஓடுறீங்க, வேலை பார்க்குறீங்க, சம்பாதிக்கிறீங்க எல்லாம். பட் இதெல்லாம் எதுக்காக? இவ்வளவும் எதுக்காக? நீங்கள் வெளியே சம்பாரித்து எங்கே கொண்டு வர போகிறீங்க? உள்ளே கொண்டு வர போகிறீங்க. இன்றைக்கி ஆனால் குடும்பம் எப்படி இருக்குது? குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி இருக்கிறாங்க? இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே அந்த வேலி அடைக்கிற சுபாவம் இருக்குதா? இன்றைக்கி பிள்ளைகளுக்குள்ளே என்ன கள்ள உபதேசம் வருது? வீட்டுக்குள்ளே என்ன? ஏன்னா உங்களுக்கு தெரியாமலேயே காற்று வழியாக உள்ளே வருது. முந்தியாவது மிருகம் உருவமாக வந்துச்சு, இப்போ காற்றுல வருது. ஆன்லைன். இப்போ எல்லாரும் கையிலையும் ஃபோன் இருக்கு. என்ன உபதேசம் கேட்குறாங்க? நான் பல நேரங்களிலே சொல்வேன்,
சபையை மாறுமா மாறக்கூடாதா, இந்த சபையில் நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், நான் என்னுடைய சபையில் ஏறக்குறைய 19-20 ஆண்டு காலம் எங்கள் சபையில் நான் இருந்தேன். காரணம் என்ன? அங்கே எனக்கு தேவையான வசனங்கள் கிடைக்கிறது. வசனம் கிடைக்காத இடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் சொல்லுவேன். ஒரு சபை எதற்காக? நான் அந்த சபையில் வந்துட்டு ஒரு அங்கத்தினர், மெம்பர், நாங்கள் இருக்கிற கடைசி வரைக்கும் நான் அங்கே மெம்பருங்கிறதுக்காக ஒரு சபை கிடையாது. அது குடும்பம் இல்லை. சபை என்பது எனக்கு போதிக்கிறதுக்கு கர்த்தர் உருவாக்கின ஒரு இடம், என்னை உருவாக்குற ஒரு இடம். அங்கே சத்தியமே கிடைக்காது, அங்கே செய்தி கிடைக்காதுன்னா அதுக்கப்புறம் நான் அங்கே உட்காந்து என்ன பிரயோஜனம்? அங்கே உட்காந்து அவங்க மற்ற கதைகளை பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா அதை கேட்கறதுக்கு நான் அங்கே இல்லை. அப்போனா ஒரு கணவனுக்கு தெரியணும், அந்த சபை சத்தியத்தில் வளர்கிற சபையாக இருந்து, ஏன்னா அவனுடைய சந்ததி அதில் வளரணும், அவனுடைய பிள்ளைகள் வசனத்தில் வளர்க்கப்படணும், கர்த்தருக்குள்ள அவங்க வளரணும். அப்போதான் அடுத்த ஜெனரேஷன் கர்த்தருக்குள்ள இருக்கும். அப்போ அந்த குடும்பத்தினுடைய ஆசாரியன் ஆகிய கணவனுக்கு நல்லா தெரியணும், இப்போ இங்க வசனம் கிடைக்குதா, இந்த இடத்துல வசனம் கிடைக்குதான்னு பார்க்கணும். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள எப்படி ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, எந்த விதத்திலையாவது கள்ள உபதேசம் உள்ள வருதா? பல நேரங்களில் இந்த கள்ள உபதேசத்தை இருக்கக்கூடியதான ஊழியர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவங்க வீடு வீடாக வருவாங்க. பல நேரங்களில் கணவன் வீட்டில் இருக்க முடியாது பாருங்க, அவர் வேலைக்கு போறவராக இருப்பார். அப்போ மனைவியானவள் அதனால தான் ஏவாள்கிட்ட அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. மனைவியானவள் அந்த கள்ள உபதேசம் வீட்டுக்குள்ள வராதபடிக்கு, ஏவாள் அதில் ஃபெயிலியர், கள்ள உபதேசத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. உள்ளே வரும்போது கர்த்தர் சொன்ன உபதேசத்துக்கு ஆப்போசிட்டான உபதேசத்தை அவர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் மனைவி கிட்ட அவன் பேசுகிறான். கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்து இப்போ கணவன் வேறு வழி இல்லை, கணவன் வேலைக்கு போக வேண்டியிருக்கு. அப்போ மனைவி இருக்கும் பொழுது அங்கே மனைவி கிட்ட தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, 2 பேராக வருவாங்க. அப்படி வரும்போது நீங்கள் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வருகிறது வலு சர்ப்பமா என்பதை நீங்கள் உணரணும். அது ஓனாயான்னு உங்களுக்கு தெரியணும். இல்லை உண்மையிலேயே சிங்கத்தினுடைய கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு கள்ள உபதேசத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாய் வருகிறார்கள். தோட்டத்தை பாதுகாக்க வேண்டியது, வீட்டை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய மிக முக்கியமான குடும்பம். உங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் அதில் தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் பூமியை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்கிற ராஜா ஊழியத்தை மாதிரி போய் வேலை செஞ்சு வீடு வாசல் சம்பாரித்து கார் வாங்க, பணம் சேர்க்க, பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு அதை பண்ண இதை பண்ண, படிக்க வைக்க, அதெல்லாம் ஓகே, அது வெளியே, வீட்டுக்கு வெளியே. ஆனால் வீட்டுக்கு உள்ள பாம்பு வந்திருக்குதா, அதை செக் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுக்கு டெய்லி வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கணும். கூடி உட்காந்து ஜபம் பண்ணும் போது தான் இதெல்லாம் தெரியும். அந்த ஜபத்திலேயே உங்களுக்கு இது புரிய வரும். பிள்ளைகளுக்குள்ள என்ன விதமான ஸ்பிரிட் கிரியை செய்யுது, குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கு, அந்த குடும்பத்துக்குள்ள நீங்கள் உட்காந்து ஜபம் பண்ணும் போதே உங்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இவங்களுக்குள்ள இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. நீங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு போதிப்பார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் டெய்லி ஒரு ஊழியக்காரர் வந்து போதிக்க முடியாது. வாரத்துக்கு ஊழியக்காரர் ஒரு 45 நிமிஷம் 1 மணி நேரம் செய்தி கொடுக்குறார். அந்த ஒரு செய்தி உங்கள் குடும்பத்துக்கு போதுமானது அல்ல. ஏன்? இன்னைக்கு 7 நாளும் பிசாசு டிவியில் பேசிக்கிட்டு இருக்கு, 24 ஹவர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஆசாரியராக இருக்கணும். உங்கள் ஊழியக்காரர் கொடுக்குற செய்தியை எடுத்து உங்கள் வீட்டில் நீங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணணும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட உட்காந்து அதை பற்றின விஷயங்களை அந்த வாரம் முழுக்க பேசணும். உங்கள் பிள்ளைகளோட டெய்லி உட்காரணும். நீங்கள் பூமியை கீழ்ப்படுத்துறதுல இருக்கிற கான்சன்ட்ரேஷன், அப்பா வேலைக்கு போகிறோம், பிஸி, அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், உங்களுக்காக தான் ஓடுறேன், உங்களுக்காக தான் உழைக்கிறேன், எல்லாம் உண்மைதான். ஆனால் பிள்ளைகள் என்னவா இருக்கிறார்கள், குடும்பம் எப்படி இருக்கிறது, கர்த்தருக்குள் இருக்கிறதா? உட்காந்து நீங்கள் இருக்கிறீங்களா? ஒருவேளை கணவன் வெளிநாட்டில் இருக்கிறாரு அல்லது கணவன் இல்லை என்று சொன்னால் அந்த பொறுப்பு மனைவியின் கையில் இருக்கிறது. நீங்கள் தான் எடுத்து உங்கள் குடும்பத்தை நடத்தணும், உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். எல்லாத்தையும் விட்டு சாயங்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் டியூஷனுக்கு போட்டோம், நல்லது, படிக்கட்டும், ஸ்பெஷல் கிளாஸ் போட்டோம், ஆன்லைன் கிளாஸ் போட்டோம், எல்லாம் இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகளை ஒரு 1/2 மணி நேரமாவது உட்கார வச்சு 2 பாட்டு பாடி ஒரு வேத வசனத்தை கொடுத்து அவனை கர்த்தருக்குள்ள நடத்தணும். எந்த பாம்பு வஞ்சிக்காதபடிக்கு வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்துனீங்களா, அப்புறம் போய் வாசிச்சு பாருங்க. அதில் ஒரு ப்ரொசீஜரே இருக்கும், அழகாக கொடுத்துருப்பாரு. முதலாவது வேலி அடைத்து, 2வது அதில் உள்ள கற்களை பொறுக்கி, எதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற காரியங்கள். ஏன்னா கல்லுக்குள்ளேருந்து கற்பாறைக்குள்ளேருந்து முளைவு வராது, அது வேர் விடாது அப்படின்னு வசனம் சொல்லுது. அந்த கல்லெல்லாம் தூக்கி வெளியே போடணும். அந்த விதையை முளைக்கிறதுக்கு தடையாக இருக்கிற கல்லெல்லாம் தூக்கி வெளியே போடணும். உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற, உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற காரியங்கள் எதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்குதோ அதெல்லாம் எடுத்து போட வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. இன்றைக்கி குடும்பம் அதில் ஃபெயிலியர் நல்லா தெரியுது நமக்கு. நம்ம குடும்பத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துறதுக்கு டிவி தடையாக இருக்குன்னு தெரியுது, கம்ப்யூட்டர் தடையாக இருக்குன்னு தெரியுது. நான் சொல்கிறது எல்லா கம்ப்யூட்டரும் தடை இல்லை, உங்கள் குடும்பத்தில் அது தடையாக இருக்கும். கம்ப்யூட்டர் நல்லது தான் யூஸ் பண்ணுற விதத்தில், அதான் நான் எப்போவுமே சொல்லுவேன். கத்தி நல்லது தான்,
அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத விதத்தை தான் இருக்குது. காய்கறி நறுக்குனா தப்பு இல்லை, வேறு யாரையாவது வெட்டினா தான் தப்பு. அதே மாதிரி தான் சொல்கிறேன், கம்ப்யூட்டர் தப்பு இல்லை, வைஃபை தப்பு இல்லை, நீங்கள் டிவி தப்பு கிடையாது. அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்ற விஷயத்தில் தான் இருக்குது. அது தேவையில்லைன்னா அது மூடி போட்டு போயிட்டே இருக்கலாம், அல்லது அதில் உட்காந்து ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை பார்க்கலாம், அல்லது தேவையான இன்ஃபர்மேஷன், ஒரு செய்தி, ஏதோ ஒரு நியூஸ் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். அதாவது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்சிருப்பார், செடியை வச்சிருப்பார், மரத்தை வச்சிருப்பார். அதை சாப்பிடாம சாப்பிடணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுற பொறுப்பு தான் உங்கள் கையில் இருக்குது. இன்றைக்கி டிவி இல்லாமல் இருந்தால் என் குடும்பம் நல்லா இருக்கும், டிவி இல்லாமல் இருந்தால் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், ஆனால் உங்கள் பிள்ளை இன்னொருத்த வீட்டில் போய் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லுவீங்க ஃபோன் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். உண்மைதான், ஃபோன் எவன் வச்சிருக்கானோ அவன் கூட போய் உட்காந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் பிள்ளைக்குள்ளேயே அந்த சுபாவம் இல்லாமல் போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கி நிறைய பெற்றோரால் கற்களை பொறுக்க முடியல. எது தீங்குன்னு தெரியுது, ஆனால் அதை பிள்ளைகிட்ட இருந்து வாங்க அவங்களால முடியல. எது தீங்குன்னு தெரியுது, அதை கணவன்கிட்ட ரிமூவ் பண்ண முடியல, மனைவி கிட்ட இருந்து எடுக்க முடியல. எடுத்தா பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன பையன் வீடியோ கேம்ஸ் காட்டினா தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறான். வீடியோ கேம்ஸ் இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்குது. அது ஒரு 4 வயசு 5 வயசு பிள்ளை. இப்போ அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, உடனே வீடியோ கேம்ஸை கையில் கொடுத்து நீ பாருங்க, பிள்ளை சாப்பிடணும், அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட தோத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சின்ன சின்ன விஷயத்தில் அவன் அடம் பிடிக்கும் போது நீங்கள் எப்போ விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, நாளைக்கு பெரிய விஷயத்திலும் நீங்கள் விட்டு கொடுக்கத்தான் வேண்டும். ஏன், எங்கள் அம்மா அடம் பிடிச்சா செய்வாங்க, எங்கள் அப்பா அடம் பிடிச்சா செய்வாருன்னு உன்னை பற்றின ஒரு மனநிலை விழுந்துரும். அது ஒரு கல், அதை பொறுக்கணும், அதை எடுக்கணும். இல்லை, அது தீங்குன்னு அப்பா சொன்னால் அம்மா சொன்னால் சொன்னது தான், அதுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும், முதல்ல அவங்களுக்குள்ளே வரணும், அதை விதைக்கணும். அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறத நீங்கள் பார்க்கணும். சிலர் கொஞ்சம் சில குடும்பங்கள் பாரம்பரிய ட்ரெடிஷனில் இருப்பாங்க. எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். நாங்கள் வாலிப பிராயத்தில் ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது, இந்த கம்ப்யூட்டர் பாவம், அது 666, அது அந்தி கிறிஸ்து, அதை நீ படிக்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு நாள் முழுவதுமாக தடை செய்யப்பட்டது. ஆனால் இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி போதித்தவர்களே இன்னைக்கு இமெயில் ஐடி வச்சிருக்காங்க, அப்படி போதித்தவர்களே இன்னைக்கு ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க மாறிட்டாங்களா? இல்லை, அவங்க அன்னைக்கு தவறாக அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. இல்லை, நம்ம அன்னைக்கு போதிச்சது தப்பு, அது கொஞ்சம் நம்ம வேற மாதிரி அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி தான் சில பெற்றோர் ட்ரெடிஷனில் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு உள்ள நிலைக்கு அவங்களால அடாப்ட் ஆக முடியாததுனால அவங்க ஒரு டிக்டேட்டர்ஷிப்குள்ளே போகிறாங்க. அந்த மாதிரி காரியங்கள் தப்பு. அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுது, பிள்ளைகளே பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள். இன்றைக்கி நம்ம எந்த கல்லை பொறுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இது தேவை, இது தேவையில்லை. ஒரு காலத்தில் நீங்களே பிள்ளைக்கு ஃபோனை கொடுக்கக்கூடாதுன்னு நம்மளே சொன்னோம். இன்றைக்கி நாமளே ஃபோனை வாங்கி கொடுக்குறோம். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ், வேறு வழி இல்லை. ஃபோனை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸே அவங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக தான் டீச்சர்ஸே அனுப்புகிறாங்க. ஒரு காலத்தில் உனக்கு எதுக்கு ஃபோனு, 10 வயசில் எதுக்கு ஃபோனுன்னு கேட்ட நாம தான் இன்றைக்கி அவங்களுக்கு ஃபோனை வாங்கி கையில் கொடுக்குற நிலைமையில் இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி காலம் மாறி இருக்குது. அப்படி கொடுக்கும்போது எதுக்கு அந்த ஃபோனு, என்ன ஃபோனில் வருது, அதை பார்க்கறது ஒரு தப்பும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிள்ளைகளுக்கும் நமக்கும் நடுவில் ப்ரைவசின்னு ஒன்று கிடையாது. பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள். எப்படி ஒரு ஏஜ் லிமிட் வர வரைக்கும் பிள்ளைகள் நம்ம கூடயே தான் படுத்திருப்பாங்க. ஒரு 18 வயசு 20 வயசு ஆகும்போது அவங்க தனியாக போய் படுக்கிறாங்க, ஒரு ப்ரைவசி வருது. அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு லிமிட் வரைக்கும் நம்ம பிள்ளைகள் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும். நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரிஞ்சிருக்கிறது தப்பே கிடையாது. நமக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை அவங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் பிள்ளைகள் ஃபோனில் பேட்டர்ன் போட்டுக்கிட்டோம், பாஸ்வேர்டு போட்டுக்கிட்டோம், தப்பே கிடையாது. அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அது தெரியாமல் வைக்கிறது தான் தப்பு. ஏன் தெரியக்கூடாதுங்கிறது தான் கேள்வி. உங்களுக்கு தெரியாமல் ஒரு ப்ரைவசி அந்த ஃபோனில் தேவையில்லை. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். பிள்ளைகள் அவங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுங்க. அந்த சுதந்திரம் உங்கள் கண்ட்ரோலுக்கிட்ட இருக்கட்டும். கவர்மெண்ட்டை நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு, அதுக்கு நம்ம எல்லாமே செய்ய முடியாது, ஒரு லிமிட் இருக்குது. அதே தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் சில வேலி அடைத்து உங்கள் பிள்ளைகளுக்குள்ள கற்களை பொறுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆண்டவர் சொல்கிறாரு, பண்படுத்தி வேலி அடைத்து அதை பாதுகாக்க வேண்டும். ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னைக்கு ஆதாமுடைய குடும்பத்தில் அந்த வேலி இல்லை, இன்னைக்கு சபைகளுக்குள்ள அந்த வேலி இல்லை, அந்த பண்படுத்துகிற சுபாவம் இல்லை. இப்போ பாருங்க, அடுத்து என்ன செய்கிறாரு, அதை வேலி அடைத்து கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு, அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அங்கே சில நல்ல விதைகளை போடணும், நல்ல திராட்சை செடியை நடணும், நல்ல ஆவிக்குரிய கர்த்தருடைய உடன்படிக்கைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு
வீடுகளுக்குள்ள என்ன சொல்லி கொடுக்குறோம்? சயின்ஸு, ஹிஸ்டரி, இன்ஜினியரிங், டாக்டர், நீட்டு, இப்போவே எல்லாம் ஜிமேட்டு எல்லாம் இப்போவே நம்ம எல்லாம் பிளான் பண்ணுறோம். நல்லது, நான் உங்களை குற்றமாக சொல்லவே இல்லை. ஆனால் நற்குல திராட்சை செடிகளை நட்டுருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஆவிக்குரிய விதத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க? எவ்வளோ விதைகளை விதைச்சிருக்கிறீங்க? கர்த்தரை பற்றினதான அறிவு எவ்வளோ இருக்குது? இந்த உலகத்தினுடைய அறிவு பெருக்கம் நிச்சயமாய் நோய்களின் பெருக்கம் தான். வேதம் அப்படிதான் சொல்லுது, அறிவு பெருக்கம், நோய் பெருக்கம். இந்த அறிவு பெருக்கம் ஒரு நாள் ஒரு இடத்துல போய் முட்டிட்டு நிற்கும். நான் படிக்க வேணான்னு சொல்லலை, நான் எப்பவுமே சொல்லுவேன், படிக்க வேணான்னு சொல்ல, படிப்பு 2வது இடம். பணம் வேணான்னு சொல்லலை, பணம் 2வது இடம். பொருள் வேண்டான்னு சொல்லலை, பொருள் 2வது இடம். வேலை வேணாம்னு சொல்ல, வேலை 2வது இடம். ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். எல்லாத்த விட முதல் ப்ரிஃபரன்ஸ் கர்த்தருக்கு இருக்கணும், வேத வசனத்துக்கு இருக்கணும், ஆவிக்குரிய காரியங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு நற்குல திராட்சை செடிகளை நடுறோமா? வேற எல்லா செடியும் நட்டுக்கிட்டு இருக்கிறோம். படிப்புங்கிற செடியை நடுறோம், எதிர்காலத்துக்கு தேவையானதான வீடுங்கிற பையனுக்குள்ள அந்த விதைக்கிறோம். நீ இப்படிலாம் படிச்சாதான் நாளைக்கு வர நிலைமைக்கு, நாளைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த படிப்பு தான் இப்பவே கெஸ் பண்றோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி யூகிக்கிறோம். ஒரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐடி படிப்பை பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்த காலம் இருந்துச்சு. இன்னைக்கு ஐடி ஃபெயிலியர். அதுக்கு முன்னாடி தொழில் புரட்சி, இன்னைக்கு பிஸ்னஸ் ஃபெயிலியர். இன்னைக்கு அடுத்த லெவலுக்கு போறது சோஷியல் மீடியா. இன்னைக்கு நம்ம வேற ஒரு புரட்சிக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் ஓடி ஓடி போய் இதுல போயிட்டு இருக்கிறாங்க, ரோபோட்டிக்ஸ் படிக்கிறாங்க, எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அதுவும் ஃபெயிலியர். ஒரு இடத்துல அது முடிவுக்கு வரும். இதெல்லாம் திராட்சை கொடி, இதெல்லாம் திராட்சை கொடி நடுறது வாழ்க்கைக்கு தேவைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா நற்குல திராட்சை கொடின்னு ஒன்று இருக்குது, அதை நடனம். அதுதான் உன் பிள்ளைகளுக்கு கனி கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய காரியங்கள். இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ள அது அதிகமாக விதைக்கப்படலை. பிள்ளைகளுக்குள்ள நீங்களே அவங்களுடைய எதிர்காலத்தினுடைய திட்டத்தை மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நீ இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும், கனடாவில் செட்டில் ஆகணும், இதெல்லாம் நல்லது. அதெல்லாம் உங்களுடைய ஆசை இருந்துச்சு. ஒரு தகப்பனுக்கு, ஒரு தாய்க்கு தன்னுடைய ஆசைகளை தன் பிள்ளைகளிடத்தில் சொல்லுவதற்கு, அதன்படி வளர்ப்பதற்கு அவளுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் தேவனுடைய திட்டம் என்று ஒன்று இருக்கிறது, அவன் மேலே இருக்கு, அந்த பிள்ளை மேலே இருக்குது. அதை கர்த்தர்கிட்ட கேட்கணும். அந்த நற்குல திராட்சை கொடியை பிள்ளைகளுக்குள்ள விதைக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம், அது என்னன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யலாம், இந்த படிப்பு எல்லாத்தையும் கொடுக்கறத விட ஒரு படி அதிகமாக ஆவிக்குரிய காரியங்களில் அவங்களுக்கு கொடுக்கணும். ஜெபத்திலையும், வேத வாசிப்புலையும், வசனத்தை போதிக்கிறதுலையோ, அல்லது ஒரு பைபிள் குவிஸ்லையோ, அல்லது பைபிளை பற்றின விஷயங்களையோ, கர்த்தரை பற்றின விஷயங்களையோ இன்னும் அதிகமாக அதிகமாக அதிகமாக. முந்தியெல்லாம் படிப்பு ஒரு மணி நேரம் இருக்கும், காலைல ஒரு மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் இருக்கும். பெரும்பாலும் ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் தான் இருக்கும். வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கும், படுக்க போகும்போது பெட் டைம் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் பைபிள் கதைகளை சொல்லுவாங்க. காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு போனால் அது ஒரு ஆவிக்குரிய அல்லது ஒரு கிறிஸ்தவ பள்ளியாக இருக்கும், அங்கே போனால் அங்கே ஒரு ப்ரேயர் நடக்கும், அங்கே ஒரு காரியம் இருக்கும். சண்டேல சர்ச்சுக்கு போனால் அங்கே சண்டே கிளாஸ் நடக்கும். பிள்ளைகளுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு கிடச்சிச்சு. இப்போ எல்லாமே ஸ்டாப்பு, சர்ச்சையும் இல்லை, சண்டே கிளாஸும் இல்லை. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போனாலும் அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் உள்ள ஸ்கூல்ஸும் குறைஞ்சிருச்சு. இப்போ வீட்லையும் குடும்ப ஜபமே கிடையாது. ஏன்னா பெற்றோர் உட்காந்து ஒரு பக்கம் WWF-உம் உட்காந்துட்டு கிரிக்கெட்டும், அப்புறம் உட்காந்துட்டு சீரியலும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வீட்டில் பெற்றோர் பெரியவங்க தாத்தா பாட்டி கிடையாது, எல்லாரையும் கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்து விட்டாச்சு. பெட் டைம் ஸ்டோரி சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. இப்போ பையன் என்ன பண்ணுறான், வீடியோ கேம்ஸில் இருந்துட்டு இருக்கான். கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு போர் அடிக்குது. போர் அடிக்காமல் நீங்கள் வச்சுக்கோங்க, போர் அடிக்காமல் உங்களால் வைக்க முடியும். அதுக்கு நீங்கள் சில சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி இருக்கு. உங்கள் குடும்பத்தில் நற்குல திராட்சை செடியை நடணுமே. நீங்களே உட்காந்து என்ன நடக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு பக்கம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அவன் ஒரு பக்கம் ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், அவன் உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். நற்குல திராட்சை செடிகள் நடப்படலை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கொஞ்சம் உட்காந்து நீங்கள் தியானிங்க. அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி ஒரு ஆலயம் உண்டு பண்ணி நல்ல பழங்கள் தரும் என்றதான் ஸ்பிரிச்சுவல். ஒரு கோபுரத்தை கட்டி ஒரு ஆலையை உண்டு பண்ணி, இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் அங்கே இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம செய்யணும். இதுதான் ஒரு தோட்டத்தை பண்படுத்துதல். தோட்டத்தை நீங்க பண்படுத்திட்டீங்கன்னா, கேர்ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா, நல்ல கனி கொடுக்கிற மரமா விருட்சமா உங்க பிள்ளைய நீங்க மாத்திட்டீங்கன்னா, அதற்கு பிறகு இந்த பாம்பு வராம காக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த பாம்பு வரும்போது
அந்த பாம்பு நுழையும் போதே அந்த பாம்பை நீங்கள் தலையில் அடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வீட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் வராமல் தடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இன்னைக்கு சபை அப்படி இருக்குதா? இப்போ அப்படியே சபையில் இந்த காரியங்களை எடுத்துக்கொள்ளுங்க. வேலி அடைச்சிருக்கிறோமா? சபையில் இருக்குதா? ரெண்டாவது, கற்களை பொறுக்கி இருக்கிறோமா சபையில்? இன்னைக்கு கற்களை பொறுக்கிறதே இல்லை, கல்லை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம் சபைக்குள்ள. நிறைய சபைகளை பார்க்குறோம், அன்வான்ட் மெசேஜஸ். நிறைய ஊழியர்களை ஆன்லைனில் பார்க்குறோம், அன்வான்ட் மெசேஜஸ் போட்டி போட்டுக்கிட்டு மெசேஜ், இவனை திட்டி மெசேஜ், அவனை திட்டி மெசேஜ், இது போச்சுன்னா ஒரு ஆசீர்வாதத்துடைய மெசேஜ். கற்களை தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுடைய ஆவிக்குரிய பக்தி விருத்திக்கு ஏதுவான, எபேசியர் புஸ்தகம் அப்படிதான் வசனம் தெளிவாக சொல்லுது, சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவான, பக்தி விருத்திக்கு ஏதுவான. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், வசனம் தெளிவா சொல்லுது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்குதா? நாம இன்னைக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. ஒன்று, அவனுடைய மாம்ச விருத்திக்கு ஏதுவா இருக்குது. பூமியை ஆண்டு கொள்றது எப்படி, பூமியை கீழ்ப்படுத்துறது எப்படி, ராஜாவா இருக்கிறது எப்படி, ஆசீர்வாதமா இருக்கிறது எப்படி, பூமியில் அப்படி இருக்கிறது எப்படி, இதுதான் இருக்கு. பக்தி விருத்திக்கு ஏதுவா என்ன இருக்கு? உள்ள பக்தி விருத்திக்கு ஏதுவா இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும், மனுஷ சாயல்ல, ஒரு அப்பா சாயல்ல அம்மா சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன் தேவ சாயலா மாறணும். இதுக்கு ஏத்த மாதிரி செய்தி கொடுக்கிறோமா? சபை இன்னைக்கு அப்படிப்பட்டதான நற்குள்ள திராட்சை செடிகளை நடுதா? தேவையில்லாத கல்லை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்குது உள்ள, தேவையில்லாத மெசேஜஸ். இது இந்த செய்தியெல்லாம் எதுக்கு அவங்களுக்கு? சபைக்குள்ள உட்காந்து, அதான் வசனம் தெளிவா சொல்லுது, வம்ச வரலாறுகளையும் தேவையற்ற தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் இன்னைக்கு உட்காந்து நான் சொல்றது வெறும் சபைகள்ல, ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன், எல்லாம் ஆன்லைன்ல எடுத்து பாருங்க. சொந்த கதை, சோக கதை, தங்களுடைய அனுபவங்கள், இல்லை அவனை பத்தின குறை, இவனை பத்தின குறை, அது சரி இது தப்பு. அவனுக்கு என்ன தேவை? அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தேவை? பக்தி விருத்திக்கு என்ன தேவை? அதுதான் நற்குல திராட்சை செடிகளை நடுதல். இன்னைக்கு சபை அப்படிப்பட்ட இடத்துல இருக்கா? இதுதாங்க ஃபர்ஸ்ட் குடும்பத்தினுடைய, ஃபர்ஸ்ட் சபையினுடைய ஃபெயிலியர். அவர் பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஒரு பக்கம் பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள சொன்னார். இன்னைக்கு நம்ம பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வதில் இருக்கிற கான்சென்ட்ரேஷன் குடும்பத்தை பண்படுத்துவதில் இல்லை, குடும்பத்தை காக்கிறதுல இல்லை. இன்னைக்கு எத்தனை பெற்றோர் வந்து நிற்கிறாங்க பாஸ்டர்கிட்ட, 15 வயசு 18 வயசு 20 வயசு வந்து நிற்கிறாங்க, பாஸ்டர் நாங்கள் நல்லா தானே சபைக்கு தசம காணிக்கலாம் கொடுக்குறோம், ஏன் என் பையன் இந்த மாதிரி போயிட்டான்? சபைக்கு தசம காணிக்க கொடுக்கறதுக்கும் பையன் தப்பான பாதைக்கு போகிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் சொல்லுங்க. அப்போ நீங்கள் பையன் தப்பான பாதைக்கு போகக்கூடாது, பொண்ணு தப்பான பாதைக்கு போகக்கூடாதுன்னு சபையில் காணிக்க போட்டீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார், அதனுடைய பலனை கொண்டு வந்து அவருக்கு திருப்பி கொடுத்தீர்கள். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கு என்ன காரணம்? இங்கே கொடுக்க வேண்டிய போதனை சபையில் கொடுக்கப்படுது. அதை கொண்டு போய் நற்குல திராட்சைக்கூடிய செடியா உன்னுடைய குடும்பத்தில் நட்டு அதை பண்படுத்தி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்கு? பெற்றோர் கையில் இருக்கு, கணவன் கையில் இருக்கு, மனைவி கையில் இருக்கு. இன்னைக்கு நாம் அந்த குடும்பத்தை பண்படுத்தவும் இல்லை, காவல் காக்கவும் இல்லை. நான் இன்னும் வெறும் ஸ்பிரிச்சுவலா மட்டும் சொல்லல, ஆவிக்குரியத்தையும் தாண்டி உலக பிரகாரமாயும் சொல்றேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு பெற்றோருக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னு கணவனுக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னு மனைவிக்கு தெரியாது. நீங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க, உங்க குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை கேட்டு பாருங்க. அவர் ரொம்ப பெருமையா அந்த கணவன் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் காலையில் 6 மணிக்கு போனேன்னாங்க நைட்டு 10 மணிக்கு தான் வருவேன், எல்லாமே என் மனைவி தான் பார்த்துப்பாங்க. அதாவது அவர் மனைவியை வந்து உயர்த்தி பிடிக்கிறாரு. இதை கேட்கறதுக்கு அவங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சந்தோஷமா இருக்குது. இதை வந்து ரோல் மாடலாக வேற கொஞ்சம் பேர் எடுத்துக்கிறாங்க. பாருங்க, அவர் தான் மனைவிகிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு போறாரு. கையால் ஆகாத தனம். வெளியே போனாலும் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு கணவனுக்கு தெரியாம ஒரு பாம்பு உள்ள வந்துட்டா அதுக்கு பேர் என்ன? எனக்கு தெரியாதுங்க, மனைவி கிட்ட தான் சொன்னேன். அப்படிதான் அந்த ஆதாம் சொன்னான். அவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீர் கொடுத்த ஸ்திரீயானவள், அவ புசிக்க கொடுத்தா அதனால நான் புசிச்சேன், ஏன்பா இப்படி நடந்துச்சுன்னு கேட்டா தட்டி கழிக்கிறான் பாருங்க. இன்னைக்கு நிறைய கணவன் அப்படிதான் தட்டி கழிக்கிறது, மனைவியை தட்டி கழிக்கிறது. நான் என்ன செய்ய முடியும்? நீ தானே பார்க்கணும், நான் வேலைக்கு போறேன். உண்மை, நீங்க வேலைக்கு போங்க, எல்லாம் செய்யுங்க, பட் குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியணும். நான் ஒருவேளை இப்படி சொல்றது நீங்க
மிகப்படுத்தி எடுத்துக்கிட்டீங்களா தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறதுல ஒரு காரணம் இருக்குது. பிள்ளைகள் ஒரு புது பொருளை வீட்டுக்கு கொண்டு வராங்கன்னா இந்த பொருள் ஏதுன்னு நீங்கள் கேட்கணும். இந்த பொருள் ஏது? சின்ன வயசில் ஒரு பேனாவோ ஒரு ரப்பரோ கொண்டு வந்தால் வீட்டில் கேட்பாங்க, இந்த ரப்பர் ஏது, இந்த பென்சில் யாருது, நான் வாங்கி கொடுக்கலையே அப்படின்ன உடனே அப்போ தான் தெரியும் நம்ம பையன் இன்னொருத்தந்தை எடுத்துகிட்டு வந்துட்டான். அவன் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தாலோ தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்தாலோ ஆனால் எடுத்துகிட்டு வந்துட்டான். நம்ம வீட்டுக்குள்ளே இன்னொருத்தருடைய பொருள் இருக்குது அப்படின்னு உடனே பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாங்க. நாளைக்கு கொண்டு போய் மரியாதையை கொடுத்துடணும். ஏன் எடுத்துகிட்டு வந்த? உனக்கு தேவையானதை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம்ல. இதுதான் குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பு. இப்போ பையனுடைய பேக்கில் என்ன இருக்குன்னு அம்மாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது. ஏன் சில குடும்பத்தில் பையன் ரூமுக்குள்ளேயே அப்பா அம்மா போக முடியாது. பிரைவசி என்ன நடக்குது? ஒரு தகப்பன் இவ்விதமாக என்னிடத்துல சொன்னார். இந்த மாதிரி செய்திகள்லாம் கேட்டுட்டு ஒரு முறை என்னை சந்திக்கும் போது சொன்னார், ஜெகன், அவர் அப்படி தான் கூப்பிடுவார், ஜெகன், என்னுடைய பையன் என் கையை விட்டு போயிட்டான்ப்பான்னு சொன்னார். என்னென்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னார், ஒரு முறை என் பையனுடைய ரூமுக்கு போனேன். ரூமில் பார்த்தா சில பார்க்கக்கூடாத விஷயங்கள்லாம் கடந்தது. அப்போது அதாவது க்ளீன் பண்ணலான்னு போயிருக்கிறாரு. அப்போ ரொம்ப வருத்தம் அவருக்கு. பையன் வந்த உடனே ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்ட உடனே பையன் கேட்ட கேள்வி, ஏன் அனுமதி இல்லாமல் நீ ஏன் என் ரூம்குள்ளே வந்த? இது மேலை நாடுகளில் வேணா இது ஒரு பெரிய கௌரவமாக இருக்கலாம். பையன் ரூம்குள்ளேயே கதவை தட்டிட்டு தான் போனோம். நான் சொல்கிறேன், குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் கதவை தட்டாமையே போகலாம். நமக்கு அந்த உரிமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வந்த பிறகு கண்டிப்பாக கதவை தட்டிட்டு தான் போகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம குடும்பத்தில் அவன் ஒரு அங்கத்தினராக இருக்கிற வரைக்கும் அவன் நம்முடைய பெயர், நம்ம குடும்பம். அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது? நீங்கள் பார்க்கணும், தெரியணும். இன்னைக்கு குடும்பத்தில் என்ன நடக்குது தெரியாது. பையன் எங்கே போகிறான் வரான் தெரியாது. அவன் காலையில் காலேஜுக்கு போனானா? நான் உங்களை டிக்டேட்டராக இருக்க சொல்லலை. திருப்பி நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் டிக்டேட்டராக இருக்க வேண்டாம். ஆனால் ஒரு கண்காணியாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், வளையமாக இருங்கள். ஆமாம், வேலி இல்லாவிட்டால் கண்டிப்பாக பாம்பு உள்ளே வரும். ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் அதான் நடக்குது. நான் வெறும் ஆவிக்குரிய விதத்தில் மட்டும் பேசலை, குடும்பத்தை சொல்கிறேன். பசங்க ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு வராங்க, பெண் பிள்ளைகள் ஏதாவது புதுசாக எடுத்துகிட்டு வராங்க, கேளுங்க, இது ஏது, யார் வாங்கி கொடுத்தா, நாங்கள் வாங்கி கொடுக்கலையேன்னு கேளுங்க. ஃபோனில் பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தா, பையன் பேசிக்கிட்டு இருந்தானா, அந்த எதிர்பக்கத்தில் பேசுறது யாருன்னு கேட்குற உரிமை பெற்றோருக்கு உண்டு. அதை எப்படி நீங்கள் கேட்கக்கூடாதுன்னுலாம் சொல்ல முடியாது. நீங்கள் கேட்கலாம், கேளுங்க. அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள் பிள்ளையை நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டாம். பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா இது என்னுடைய குடும்பம், கர்த்தர் என்ன நம்பி கொடுத்துருக்கிறாரு. சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவன் தனக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பொறுப்பு இருக்கு இல்லையா, அது சபையோ ஆஃபீஸோ விசாரிக்க முடியாது. எத்தனை பேருடைய லைஃப் உலகத்தில் சக்ஸஸ் தெரியுமா? எத்தனை பேருடைய வாழ்க்கை உலகத்தில் பயங்கரமான சக்ஸஸ். ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தை எடுத்து பாருங்க, பயங்கரமான ஃபெயிலியர். உலகத்தையே சிரிக்க வச்சதான ஒரு மனுஷன், உலகத்தையே சிரிக்க வச்சான். அவனுடைய குடும்ப வாழ்க்கை ஃபெயிலியர். நம்ம அவன் கதையை படிச்சிருக்கிறோம். அவன் ஒரு மிகப்பெரியதான நடிகன், உலகத்தையே சிரிக்க வச்சான். ஆனால் அவன் வாழ்க்கை முழுக்க சோகம். அதனால் சொல்கிறேன், வெளியே சக்ஸஸ்ங்கிறது ஒரு பெரிய சக்ஸஸே கிடையாது. ஆண்டவர் கொடுத்துருக்கிறது முதல்ல உன் குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். அது ஃபெயிலியர் ஆகிட்டு வெளியே நீ என்ன சக்ஸஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? உலகம் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடட்டும். ஆனால் குடும்பத்தில் இன்னைக்கு எத்தனையோ பேருடைய ஆவிக்குரிய குடும்பம் அப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை பண்படுத்தவும், என் குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாக்கவும் எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, எனக்கு சொல்லி கொடுங்கப்பான்னு சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். கரெக்டாக ஆண்டவர் அவனை உருவாக்கிட்டு இந்த வேலையை கொடுத்துட்டு அவர் சொல்கிற இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18வது வசனம், 15வது வசனத்தை தோட்டத்தை உண்டாக்கி அவனை அதில் வச்சு வேலையை சொல்லிட்டு 18ல் சொல்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்ல அதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனைவியை உண்டாக்குவேன்னு சொல்லலை, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஏற்ற துணையை உண்டாக்குவேன். இந்த ஏற்ற துணை எதுங்கிறத ஆதாம் கண்டுபிடிக்கணும். அதனால கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஏற்ற துணையை உண்டாக்குவேன்ட்டு ஏவாளை உண்டாக்கலை, உடனே அவன் விழாவிலேருந்து எடுக்கலை. முதல்ல என்ன பண்ணுறாரு, ஆதாமை உருவாக்கி அவனை கொண்டாந்து வச்சுட்டு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு மிருகமாக கொண்டாடுறாரு. தான் உண்டாக்கின எல்லாத்தையும் கொண்டாடுறாரு. எல்லாத்தையும் கொண்டு வந்து இது எல்லாத்தின் மேலையும்
ஆதாமுக்கு ஒரு எண்ணம் வரணும், இது எதுவுமே எனக்கு ஏற்றதில்லை. ஏன் அதுக்கப்புறம் ஏவாளை கொண்டு வந்து கொடுக்கும்போது இது எனக்கு ஏற்றது அப்படின்ற எண்ணம் மட்டும் இல்லை, இதை தவிர எனக்கு இந்த உலகத்தில் ஏற்றது வேற இல்லைங்கிற எண்ணம் அவனுக்கு வரணும். ஏவாள் எனக்கு ஏற்றது மட்டும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை, ஏவாளை தவிர வேற எதுவுமே எனக்கு ஏற்றதில்லை. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு, முன்னாடியே எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டிடுறாரு. ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டுறாரு. அத்தனையும் இப்போ காட்டிட்டு சொல்றாரு, ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் உண்டாகவில்லை. ஏன் எல்லாத்தையும் காட்டியாச்சுப்பா. இப்போ ஆதாம் மைண்ட்ல நல்லா ஏத்திட்டாரு. ஆதாம், மரம் இருக்கு, பறவை இருக்கு, மிருகம் இருக்கு, ஊரும் பிராணி இருக்கு, காட்டு மிருகம், நாட்டு மிருகம் எல்லாத்தையும் கொண்டாந்துட்டேன். பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். இது எதுவுமே உனக்கு ஏற்றதில்லை. கரெக்ட், ஆமா ஆண்டவரே, இது எதுவுமே எனக்கு ஏற்றதா இல்லை. இப்போ ஒன்று கொடுக்குறேன் பாரு, இதுதான் உனக்கு ஏற்ற துணை. இப்போ ஆதாமுக்கு ஏவாள் ஏற்ற துணை என்கிற எண்ணம் மட்டும் இல்லை, ஏவாளை தவிர வேறு துணை எனக்கு ஏற்றது இந்த பூமியிலேயே கிடையாதுங்கிற எண்ணம் இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் ஃபர்ஸ்ட் கொண்டாந்து அதை காட்டிட்டார். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் காட்டிட்டார். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்து, ஒரு சபையை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்த போது உனக்கு ஒரு எண்ணம் வரணும், இது எனக்கு ஏற்ற துணையா கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னு மட்டும் இல்லை, இதை தவிர வேறு ஏற்ற துணை எனக்கு இல்லைங்கிற எண்ணம் உனக்கு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தாட், இந்த ஆல்டர்னேட் தாட் உனக்கு வரவே கூடாது. இது கர்த்தர். இது இல்லை, இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாள், ஏவாளுக்கு ஏற்ற துணை ஆதாம். அந்த தாட் அந்த அம்மாவுக்கும் வரணும். இப்போ நமக்கு ஆண்டவர் ஏற்ற துணை அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். கர்த்தருக்கு தெரியும் சபதா எனக்கு ஏற்ற துணை, அதனால தான் அவர் விழாவிலிருந்து இப்போ எடுத்திருக்கிறாரு. நமக்கு அந்த எண்ணம் இருக்குதா? ஏவாளாகிய நமக்கு அந்த எண்ணம் இருக்குதா? என் தேவன் தான் எனக்கு ஏற்ற துணை. இப்போ சொல்லணும், நான் தனியா இருப்பது நல்லதல்ல, ஏன்னா என் ஏற்ற துணை கர்த்தர். இந்த பூமியில இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் காட்டிட்டு சொல்றாரு, இது எதுவும் உனக்கு ஏற்ற துணை இல்லை. இந்த பூமியில் இருக்கிற பணமோ, ஆஸ்தியோ, சம்பாத்தியமோ, வீடோ, அல்லது வேற எந்த ஒரு காரியமோ, பட்டமோ, பதவியோ, புகழோ, அல்லது இந்த உலகத்திலேயே மிகப்பெரியதான போஸ்டிங்கோ, வாட் எவர் இட் இஸ், இது எதுவுமே எனக்கு ஏற்ற துணை கிடையாது. அதனால தான் கர்த்தர் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் காட்டிடுறாரு. எல்லாத்தையும் காட்டிட்டு இப்போ சொல்றாரு, இப்போ ஒன்று கொடுக்குறேன் பாரு, இதுதான் உனக்கு ஏற்ற துணை. அவனுக்கு தெரியணும், ஏவாள் மட்டுமல்ல, வேற எதுவும் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு தெரியணும், இயேசுதான் எனக்கு ஏற்ற துணை, அவர் மட்டுமல்ல, வேற எதுவும் கிடையாதுன்னு அர்த்தம். இந்த பூமியில் இருக்கிற எதுவும் எனக்கு ஏற்ற துணை கிடையாது, அவர் ஒருவரே எனக்கு ஏற்ற துணையாக இருக்கிறார். இந்த எண்ணம் வந்தாதான் உங்களுக்குள்ள ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபேமிலி, சக்சஸ்ஃபுல்லான சர்ச். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த குடும்பத்தை விசாரிக்கிறது எப்படி விசாரிக்கணும்? சொந்த குடும்பத்தை, உன்னை எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, நீ எனக்கு ஏற்ற துணைங்கிறது மட்டுமல்ல, உன்னை தவிர வேறு துணை இல்லைங்கிற எண்ணம் வரணும். there is no alternate. இந்த எண்ணம் வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் காட்டிட்டார். எல்லாத்தையும் காட்டி முடிச்சுட்டு, இதெல்லாம் இல்லை இல்லை, இந்த இப்போ தரேன். இது ஆதாமுக்கு ஏவாள் மட்டுமல்ல, ஏவாளுக்கும் இதே தான் ஃபார்முலா. ஏவாள், உனக்கு ஏற்ற துணை இந்த பூமியில் இருக்கிற எதுவுமே கிடையாது, ஆதாம் மட்டும். அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு இந்த பூமியில் இருக்கிற எதுவும் அல்ல, இயேசு மட்டும். அவர்தான் ஏற்ற துணை. இந்த எண்ணம் உனக்கு வந்துடுச்சுனாலே நீ உன்னை நம்பி கொடுத்த குடும்பத்தை கரெக்டாக நடத்துவ. உன்னை கொடுத்த குடும்பத்தை, இந்த தாட்டு கணவனுக்கும் வரணும், மனைவிக்கும் வரணும். ஆனால் என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இப்போது உடனே இதுக்கு பின்னாடி நிறையா பேர் வந்து கேட்குறாங்க. என்ன கேட்பாங்க? நான் கரெக்டாக தான் இருக்கேன், ஆனால் அவர் சரியில்லை. நான் கரெக்டாக தான் இருக்கேன், என் மனைவி சரியில்லை. இதுக்கு அவங்ககிட்ட ஒரு 1000 காரணம் இருக்குது, இவங்ககிட்ட ஒரு 10,000 காரணம் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை யோசிக்கணும். திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசித்து தேவ சமூகத்தில் கேட்டு கர்த்தர் சொன்னதை பண்ணியிருக்கணும். அவர் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஏன் பாஸ்டர் சொன்னாங்கன்னு பண்ணி கூட வீணாக போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னாரா? அப்படி பண்ணுறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் தி பெஸ்ட். இப்போ பண்ணிட்டீங்க, நோ மோர் சாய்ஸ். இப்போ அடுத்து வேறு வழி இல்லை. இதுதான் ஏற்ற துணையாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அது கர்த்தரால் முடியும். கொஞ்ச நாள் ஆகும், அவ்வளோதான். கொஞ்சம் என்ன செய்வாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நட்டு இருக்குது, ஒரு போல்ட் இருக்குது. இப்போ இந்த நெட்டு போல்ட்டு வாங்கியாச்சு, இதை மாற்ற முடியாதுன்னா என்ன பண்ணணும்? ஒன்று இது சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றணும், இல்லை இதை சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை கொஞ்சம் பெருசாக்கணும். அது ஒரு ப்ராசஸ், கொஞ்ச நாள் ஆகும். பொறுமையோடு காத்திருக்கணும். காத்திருந்து அது வரணும். எத்தனையோ பேர் இப்போ சாட்சி சொல்கிறாங்க. ஒரு சிலர்லாம் எத்தனையோ வருஷம் கழித்து கணவன் மாறி வந்திருக்கிறாரு, அவர் போயிட்டாரு,
அவர் அவ்வளோதான் டிவோர்ஸ் கேட்டார் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, நாங்கள் சொல்கிறோம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஒரு சில நேரத்தில் சில சகோதரிகள் வந்து எங்களுக்கு சொல்கிறாங்க, அவர் டிவோர்ஸ் கேட்டு என்னை வற்புறுத்துறாரு, நான் டிவோர்ஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் சொல்லேன், டிவோர்ஸ் கொடுக்காதீங்க, அவர் கொடுத்தா அவர் அப்ளை பண்ணால் பண்ணிட்டு போட்டோம், அது அவர் இஷ்டம். நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம், உண்மையாக நிற்கிறோம். எனக்கு வேண்டாம், எனக்கு ஆண்டவர் சொன்னது அவ்வளோதான், நான் இப்படியே தான் இருப்பேன் சொல்லி பாருங்க. அவர் கொடுக்குறாரு, அவர் வாங்குறாரு, அது அவர் இஷ்டம், அவருக்கும் கர்த்தருக்குரியது, அது அவரே போட்டோம். ஆனால் நான் நம்புகிறேன், ஒரு நாள் அந்த மனுஷனை மாற்றி கர்த்தர் கொண்டு வருவார். நிறைய பேர் மாறி வந்திருக்கிறாங்க, ஏற்ற துணைன்னு புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அந்த தாட் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு தேவன் கொடுத்ததாக இருக்கணும், ஏன்னா இது தேவன் உண்டாக்கின துணை. இந்த 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதலாவது, நீங்கள் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைக்கப்பட்டீர்கள். நீங்கள் தோட்டத்தில் பழம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணுங்கிறது ரெண்டாவது, எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்கலாங்கிறதுலாம் அப்புறம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்படுத்தவும் காக்கவும் வைக்கப்பட்டீர்கள், அதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் அருமையான குடும்பம். கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்துருக்கிற சர்ச் ரொம்ப அருமையானது. உங்களுக்கு நம்பி கொடுத்துருக்கிற ஊழியம் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் கர்த்தர் கொடுத்துருக்கிற குடும்பம். அதை முதல்ல பண்படுத்துங்க, கர்த்தருக்குள்ளே பண்படுத்துங்க. அதை வேலி அடைங்க, கற்களை பொறுக்குங்க, நற்குல திராட்சை செடிகளை நடுங்க. நட்டு கர்த்தருக்கென்று நல்ல கனிகளை கொடுக்கறதா மாற்றுங்க. அதற்கு பிறகு அதை சுற்றி காவல் காருங்க. எந்த பாம்பும் உள்ளே வந்துடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. தைரியமாக ஆண்டவருக்காக நில்லுங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் ஊழியத்தையும் அல்லது உங்கள் வேலையையும் அதையும் ஆசீர்வதிப்பார். ரெண்டுமே இருக்கணும். ஒன்று ஆசீர்வாதமாக இருந்து ஒன்று ஆசீர்வாதம் இல்லாமல் போச்சுன்னா கஷ்டம். ரெண்டுமே ஆசீர்வாதமாக இருக்கணும். ரெண்டும் ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா அதுதான் சரியான வளர்ச்சி, அதுதான் சரியான ஆசீர்வாதம். ஸ்பிரிச்சுவலி ராஜாவும் நீ இருக்கணும், ஆசாரியனும் இருக்கணும். இந்த 2 ஆசீர்வாதமும் இருந்தால் தான் நல்லது. வெறும் பூமியை கீழ்ப்படுத்தி நீ ராஜாவாக இருந்து தேவனுக்கு முன்னாடி நீ இல்லாமல் போயிட்டீங்கன்னா கஷ்டம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எந்த இடத்துல உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்கன்னு பாருங்கள். எந்த இடத்துல பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நடுவில் கேப் இருக்குன்னு பாருங்கள். எந்த இடத்துல கணவனுக்கும் மனைவிக்கு நடுவில் கேப் இருக்குன்னு பாருங்கள். எந்த இடத்துல ஆவிக்குரிய விதத்தில் குடும்பம் குறைவாக இருக்குன்னு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சரி பண்ணுங்க, நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் கண்களை மூடுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நம்பி கொடுத்திருக்கிறதான குடும்பத்திற்காக, ஊழியத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரை கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக, வேலைக்காக நன்றி. ஆண்டவரை 2லும் நாங்கள் சக்ஸஸ் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. 1ல் ஜெயித்து 1 நாங்கள் தோல்வியுற்றால் அது சரியான வெற்றியாக இருக்காது. ஆண்டவரை, நாங்கள் தோட்டத்துக்குள்ளேயும் இருக்கணும், நாங்கள் கர்த்தருக்குள்ளேயும் இருக்கணும். நாங்கள் தோட்டத்துக்குள்ளே இருந்து பூமியை கீழ்ப்படுத்தணும், தோட்டத்துக்கு வெளியே போய் பூமியை கீழ்ப்படுத்தி பிரயோஜனமே இல்லை. ஆண்டவரை அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆவிக்குரிய குடும்பத்தை நாங்கள் முற்றும் முடிய நல்லபடியாக கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆசீர்வதியும், வழி நடத்தும், ஒவ்வொரு குடும்பத்தையும் சரி பண்ணுங்க. எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவரை குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த குடும்பங்கள் எல்லாம் சரிப்படப்படட்டும். உடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.